119 சங்கீதம் 120 வசனம். உமக்கு பயப்படும் பயத்தால் உனக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்றாரு, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் பயந்திருப்பார் பாருங்க. அப்ப அவர் எந்த அளவுக்கு இருதயத்துல கர்த்தரையே தியானித்து கொண்டிருப்பார், எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருந்திருப்பார். அதனாலதான் சொல்றாரு, உமக்கு பயப்படுற பயத்தால் உடம்பு சிலுக்கிறதுன்னு சொல்லி கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்தார். கர்த்தரோடு எப்பயும் துதித்து கொண்டிருந்திருப்பார், கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்திருப்பார். அதான் சொல்றாரு, உமக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறதுன்னு சொல்லி. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. பாத்தீங்களா, தாவீது என்ன செஞ்சாராம்? மேன்மையாய் உயர்த்தினாராம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாய் உயர்த்திருக்கிறாரு. யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. பாத்தீங்களா, ஈசாயின் குமாரனாகிய தாவீது ஒரு நாள் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தார். ஆடு மேய்ச்ச தாவீதை தான் தேவனாய் கர்த்தர் பெரிய அரசனாய் மாற்றினார். காரணம் என்ன? ஆண்டவரை இயேசுக்கு பயந்திருந்தால். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு கர்த்தர் பயந்திருக்கிறோம்? நிச்சயமா நம்மளும் மேன்மையாய் ஒருத்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க 78 சங்கீதம் வாசித்து பாருங்க. ஆடு மேய்ச்சி கொண்டு தாவீது அரசனாய் மாற்றினார் தேவன். அந்த அளவுக்கு அவர் கர்த்தர் பயந்திருந்தால்தான் அவர் வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு உயர்வு கிடைச்சது. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? நம்ம வேதாசிப்பு எப்படி இருக்கிறது? நம்ம சபை எப்படி இருக்கிறது? நம்ம சபைக்கு போறது எவ்வளவு? சபைக்கு எப்படி சபைக்கு போறோம்? விடாம சபைக்கு போறோமா? விடாம வேதத்தை வாசிக்கிறோமா? சபை நம்ம விடாம இடவிடாம செபிக்கிறோமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இடவிடாம செவமுன்னு. நம்ம வாழ்க்கை, செவ வாழ்க்கை எப்படி இருக்கு அருமையானவர்களே? இல்லை என்று சொன்னாலே கர்த்தரை கேட்போம்.